எத்தனை அவதூறுகள் எல்லாம் செய்து வந்தாலும் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளதாக, உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ளதாக. ஏன் தெரியுமா? எந்த மனுஷன் கர்த்தரை தேடி கர்த்தருக்காக வந்தார் அவரை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு கிட்ட வந்தார். எப்படி தெரியுமா வந்தா? பாவத்தை விட்டு விட்டு வந்தார். அவர் மனசு தீர்மானம் பண்ணி வந்தார், நான் இனி எந்த தப்பும் செய்ய போறதில்லை, நான் எந்த பாவமும் செய்ய போறதில்லை. நிறைய பேர் பாருங்க, பாவத்தை விடுவதில்லை. நிறைய பேர் ஜென்ம சுவாபத்தை விடுவதில்லை. நிறைய பேர் சும்மா ஏசு ஏசு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இவர் தீர்மானம் பண்ணி கொண்டார், இயேசுவின் பாதத்தை நான் போய் பிடிக்க போறேன், இந்த இயேசுவின் பாதத்துல பரிமள தைலத்தை உடைத்து நான் கழுக போறேன், நான் சுத்தம் பண்ண போறேன். இனி ஒருபோது ஒரு நாளும் நான் பாவங்கள் செய்வதே இல்லை நினைச்சு எல்லாத்தையும் விட்டுட்டா. சில பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை, ஆண்டவர் எல்லாம் பார்ப்பாரு. குடிக்கிறது தப்பு இல்லை, சிகரெட் குடிக்கிறது தப்பு இல்லை, போதைப் பொருட்கள் யூஸ் பண்ண தப்பு இல்லை, விபச்சாரம் பண்ண தப்பு இல்லை, வேசித்தனத்தை பண்ண தப்பு இல்லை, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார் என்று சில பேர் சொல்லிட்டு போறாங்க. வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை மீறுவது யாவும் பாவம். எல்லாமே பாவம் தான். அதெல்லாம் விட்டு விட்டு இயேசுவின் சமூகத்தில் வந்தார். இயேசுவின் சமூகத்தில் வந்தவர் கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்தார். தலைமயிரில் இயேசுவின் பாதத்தை துடைத்தார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவின் பாதப்படியில் உடைத்து விட்டு விட்டார். ஏன் தெரியுமா? அழைத்தவர் அவர். இயேசு அவரை அழைத்தவர். ஆனா இயேசுவோடு இருந்தவங்க நிறைய பேரு, இவ பாவியான மனுஷன், இவளை தொடர்ந்து யாருன்னு இயேசுநாதருக்கு தெரியல. ஆனா
அவ இயேசுவின் பாதத்துல அவள் இருந்தான். இயேசுவின் பாதம் ஒரு அருமையான பாதம். இயேசுவின் பாதத்தை விட்டு நீ உலக காரியத்துல ஓடுறல, உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பார்த்துக்கோ. இயேசுவின் பாதம் போல அழகானவர் யாரும் இல்லை. இயேசுவின் சமூகத்தை விட்டுட்டு நீ ஓடுறல, எத்தனை பேருக்கு ஓடுறாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை ஓடுறாங்க. இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம். இப்ப உலகத்துல தான் இருந்தா எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவின் பாதம் ஒன்று போதுன்னு உட்கார்ந்தா, கண்ணீர் விட்டா, கதரை அழுதா. கூட இருக்கிறவங்களா சொன்னாங்க, பாவியான ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ. ஆனா அவர் ஒரு நாளும் கவலைப்படல. விமர்சன உதடுகள் மனசோர வைத்த அந்த நேரத்திலையும், மழை போன தேவைகள் அந்த சூழலில் இருந்த போதிலும் அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லை. கிருபையின் வரங்களை குவித்து உன்னோட வாழ்க்கையில சொல்லி பண்ணி கற்பாடுகிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அப்படியே கத்தை நோக்கி, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, எல்லாரும் அந்த பரிசுத்தரை நோக்கி, எல்லாம் துதிக்காரங்க, எல்லாம் துதிக்காரங்க. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, இயேசுவே, விமர்சன உதடுகள் மனசோர வைத்தாலோ, மலை போல தேவைகள் சபை நடுவே இருந்தாலோ, விமர்சன உதடுகள் சோர வைத்தாலோ, மலை போல தேவைகள் சபை நடுவே அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களை குறைவதுமில்லையே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களை குறைவதுமில்லையே. இந்த ஊழியத்தின் ஆதாரம் இயேசு மட்டும்தான். நம்ம நிற்பது ஆதாரம் இயேசு மட்டும்தான். நம்ம மாமிசமும் பலமும் புயமும் அல்ல, தேவாவிதான் எல்லாம். தேவாவிதான் எல்லாம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Wow,
பேரு இந்த காலை வேளையில இயேசுவின் பாதத்தை பிடிக்க போறீங்க. மலை போல பிரச்சனை வர நேரத்துல கூட அந்த இயேசுவின் பாதத்துல நம்ம விழுத வேண்டும். பிசாசு என்ன நினைக்கிறான்? இந்த பிரச்சனை எல்லாம் கொடுத்து மனசை சோர்வடைய செய்து சில ஆட்களை பிசாசை விடுவான். உன்னை சோர்வடைய செய்வியா, உன்னை வேதனைப்படுத்த செய்வியா? இந்த காலையில இந்த இடத்துல நான் வரும் பொழுது ஆண்டவர் இந்த சம்பவத்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அவளுக்கு இயேசு குறித்து கேள்விப்பட்டா, அவள் இயேசுவை தேடி ஓடி வந்தா. ஒரு அடையாத வீட்டுல ஒரு கெஸ்டாக இயேசுதான் இடத்துல அழைச்சாங்க. ஆனா இவ அடையாத வீட்டுல ஓடி வந்தாள். அவள் வந்து இயேசுவின் பாதத்தை கண்ணீரால் அழைச்சாள். அவள் சொன்னா, ஆண்டவரே, எனக்கு இது கூட அதை கூடலாம் செய்யல. அவள் அவர் பாதத்தை ஓயாம ஒவ்வொரு கண்ணீரால நடிக்க ஆரம்பிச்சார். ஒவ்வொரு கண்ணீராலும் இயேசுவின் பாதத்தை கழுவி சுத்தம் அந்த கால்களை முத்தமிட்டார். நமக்கு ஒன்று மட்டும்தான் வேணும், இயேசுவின் பாதம். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். இயேசுவின் பாதம். எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அந்த தெய்வத்தை நோக்கி எல்லாரும் துதிப்போமா? Thank you Jesus. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவின் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவின் கால்களின் சுவடுகள் போதுமே.
இந்த வேளையில நான் நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தரை எல்லாம் துதிக்கும் பொழுது சத்துருவின்